அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. குர்பானியும் அதன் சட்டங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இந்த காணொளியில் நாம் பார்ப்போம். குர்பானி கொடுப்பது என்பது 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் அரேபிய பாலைவனத்திலே நடந்தேறிய ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக வைத்து இன்றைக்கும் உலகத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் குர்பானி கொடுத்து வருகிறார்கள். இனி கியாமத் நாள் வரை வரக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த குர்பானியினுடைய வழிமுறையை செய்து கொண்டுதான் இருப்பார்கள். காரணம், பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிடத்திலே சொல்லுவார்கள், குர்பானி கொடுங்கள், அது உங்களுடைய தந்தை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையாகும் என்று சொன்னார்கள். இப்பொழுது சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலல்லாஹ், நாம் குர்பானி கொடுப்பதால் நமக்கு என்ன நன்மை என்று கேட்கிற பொழுது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள், குர்பானியுடைய பிராணியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முடிக்கும் ஒவ்வொரு நன்மையை அல்லாஹு தஆலா பரிசாக தருகிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள். காரணம், இந்த உம்மத்திலே வசதி படைத்தவர்கள், குர்பானி கொடுக்க தகுதியானவர்கள் அனைவர்களுமே இந்த குர்பானுடைய வணக்கத்தை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் வர வேண்டும் என்பதால் நபி அவர்கள் இது மாதிரியான விஷயங்களை சொல்லுகிறார்கள். இது ஆர்வமூற்றது. எச்சரிக்கையாக ஒரு செய்தியை சொல்லுகிறார்கள், உங்களில் வசதி இருந்தும் யார் குர்பானி கொடுக்கவில்லையோ அவர் நம் தொழுமிடத்திற்கு வர வேண்டாம், ஈதுடைய தொழுகக்கூடிய முசல்லாவிற்கு அவர்கள் வர வேண்டாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கையும் செய்திருக்கிறார். ஆக அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு இபாதத்து தான் இந்த குர்பான் என்பது. குர்பானி கொடுக்கக்கூடிய அறுக்கக்கூடிய முறைகளை பற்றி நாம் பார்க்கிற பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்திற்கும் வழிகாட்டி இருக்கிறார். நீங்கள் குர்பானி பிராணியை கிப்லாவை முன்னோக்கித்தான் நிறுத்த வேண்டும், வைக்க வேண்டும், படுக்க வைக்கணும். அடுத்து அறுக்கக்கூடியவரும் கிப்லாவை முன்னோக்கி இருக்க வேண்டும். கத்தியை நல்லா தீட்டிக்கிறணும். நீங்கள் கத்தியை தீட்டும்போது அந்த பிராணி பார்க்கிற மாதிரி வைக்கக்கூடாது. ஒரு பிராணியை அறுக்கும்போது இன்னொரு பிராணி பார்க்காத வண்ணம் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். இப்படியான பல செய்திகளை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார்கள். அறுக்குகிற பொழுது பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று அருங்கள். அறுத்து முடித்த பிறகு அல்லாஹும்ம ஹாதா மின்க வ இலைக்க ஃபதகப்பல் மின்னி, யா அல்லாஹ், இது உன்னிடமிருந்து வந்தது, உன்னிடமே வருகிறது, இதை என்னிடத்திலிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்ற ஒரு அற்புதமான துஆவை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தருகிறார்கள். நல்ல திடாகரத்தனமான ஆடுகளை நீங்கள் என்ன செய்யுங்கள், குர்பானி கொடுங்கள். இது மாதிரியான ஆடுகளை குர்பானி கொடுக்கக்கூடாது என்பதை பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது கண் பொட்டை, நொண்டி, வால் அருந்தது, மூக்கு அருந்தது போன்ற குறைவுள்ள, சொறி சிரங்கு ஏற்பட்ட, நோய்வாய்ப்பட்டுள்ள, முழுமையாக கொம்பு உடைந்த இது மாதிரியான குறைவுள்ள ஆடுகளை நீங்கள் குர்பானி கொடுக்க வேண்டாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கிறார். அடுத்தபடியாக அதனுடைய தோல் யாருக்கு கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது அதை முழுமையாக சதக்கா செய்து விட வேண்டும். கல்வி ஸ்தலங்களுக்கு, மதரசாக்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், அதை தானமாக வழங்கிவிட வேண்டும். மாறாக அதை விற்றுவிட்டால் அதனுடைய பணத்தை எடுத்து திரும்பவும் சதக்காக்கு தான் போகும். அது ஏழை எளிய மக்களுக்கு சேர வேண்டிய ஒரு தொகை. அந்த தொகையை நாமும் வைத்து கொள்ளக்கூடாது, நாமும் செலவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. அந்த குர்பானி பிராணி அறுப்பதற்காக வேண்டி வந்தார் அல்லவா, அவருக்கு கூலியாகவும் கொடுக்கக்கூடாது என்பதை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக குர்பானி பிரானுடைய கரியை பங்கு வைக்கக்கூடிய முறைகள் குறித்து முஸ்தஹப்பான விஷயமாக பார்க்கப்படுவது, அறுக்கப்பட்ட அந்த கரியை 3 பங்காக ஆக்கி ஒரு பங்கை தனக்காகவும், இன்னொரு பங்கை உறவினர்களுக்காக வேண்டியும், இன்னொரு பங்கை எல்லா முஸ்லிம்களுக்கும் வழங்கி நாம் செய்யப்படுகிற இந்த முறை மிகச் சிறந்தது என்று ஃபத்தாவா ஹிந்தியா என்ற கிதாபிலே கூறப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு சட்டம் சொல்லப்பட்டிருக்கிறது, ஒருவர் முழுமையாக குர்பானினுடைய பிராணியை சதக்கா செய்தால் ஜாஸ கூடும். இல்லை ஒருத்தவர் எனக்கு தேவை இருக்குது, அதனால் குர்பானி பிராணியை நான் பிராணுடைய கறியை யாருக்கு கொடுக்க மாட்டேன், நானே வச்சுக்கிடுவேன் என்று அவர் சொல்லுவாரேயானால் ஜாஸ, அதுவும் கூடும். சிறந்தது என்ன, 3 பங்காக ஆக்கி
அதை செயல்முறைப்படுத்துவதுதான் மிகச் சிறந்தது என்பதை நாம் புரிந்து கொள்வோம். அடுத்ததாக அந்த குர்பானி பிராணியினுடைய கறி இருக்குது அல்லவா, அதை யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது என்று பார்க்கிற பொழுது ஃபத்தாவா ஹிந்தியாவிலே மிக அற்புதமாக சொல்லுவார்கள். வயஹபு மின்ஹா, அதை அன்பளிப்பாக வழங்க வேண்டும் மாஷா நாடியவருக்கு, லில் கனி பணக்காரராக இருந்தாலும் அவருக்கும் கொடுக்கலாம், வல் ஃபகீர் ஏழைக்கும் கொடுக்கலாம், வல் முஸ்லீம் இன்னும் முஸ்லீமுக்கும் கொடுக்கலாம், வ திம்மி இன்னும் திம்மிக்கும் கொடுக்கலாம். திம்மி காஃபிர் என்று சொன்னால் முஸ்லீம்கள் நாட்டிலே ஜிஸியா வரி கொடுத்து வாழக்கூடியவர், காஃபிருக்கு அல்ல. அப்போ இவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கலாமே ஒழிய காஃபிர்களுக்கு கொடுப்பதற்கு அனுமதி இல்லை. அப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், ஒரு மனிதநேயத்தோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையோ அல்லது கொடுக்காட்டி சங்கடப்படுவாங்க அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்தால் அந்த கரியை விலைக்கு வாங்கி கொண்டு வந்து அவரிடத்தில் நாம் கொடுத்து விட வேண்டுமே ஒழிய குர்பானி கரியை கொடுப்பதற்கு ஹனஃபி மதுஹப் அடிப்படையில் அனுமதி இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இப்போ பக்கத்து வீட்டுக்காரும் குர்பானி கொடுக்குறாரு, நம்மளும் குர்பானி கொடுக்குறோம். இப்போ அந்த ஆட்டுக்கறியை அவங்களுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொன்னால் ரொம்ப தெளிவாக வந்துருச்சு. வயஹபு மின்ஹா மாயஷா லில் கனியி, பணக்காரங்களுக்கும் கொடுக்கலாம். பணக்காரங்களுக்கு கொடுக்கலான்னா அவங்களும் குர்பானி கொடுக்கத்தானே செய்வாங்க. அப்போ அவரிடத்தில் அன்பளிப்பாக நாம் கறியை வாங்கி கொள்ளுவதும், நாம்களுக்கு கொடுக்கக்கூடிய கறியை அங்கே அவங்க குர்பானி கொடுத்திருந்தாலும் அவங்க வீட்லேயும் குர்பானி கொடுக்குறாங்க என்று இருந்தாலும் கறியை அன்பளிப்பாக கொடுப்பது என்பது ஜாயிஸான ஒன்றாகுமே ஒழிய நாங்களே குர்பானி கொடுக்குறோம் நீங்கள் எனக்கு கொடுக்குறீங்க உங்கள் குர்பானி கறியை நான் வாங்க மாட்டேன் என்று அந்த அன்பளிப்பை மறுக்க வேண்டிய எந்த ஒரு அவசியம் இல்லை என்பதை இதன் மூலமாக நாம் புரிந்து கொள்வோம். அதே போன்று குர்பானி பிராணியினுடைய கறியை சாப்பிடக்கூடாதவைகள் அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 7 உறுப்புகள் சாப்பிடக்கூடாது. முதலாவது ஆண்குறி, இரண்டாவது பெண்குறி, மூன்றாவது நீர்ப்பை, நான்காவது இரத்தம், அஞ்சாவது 2 விதைகள், ஆறாவது கழலை, ஏழாவது பித்தப்பை. இந்த 7 உறுப்புகளையும் எந்த காரணத்தை கொண்டும் சாப்பிடக்கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.